நீங்கள் வந்து இது வரைக்கும் வந்து தெருநாய் அப்படிங்கிறத தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊர் சுற்றி நாய்ன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முக்கியமான நல்ல தகவலை சொல்கிறேன். விலங்குகளிடம் கருணை காட்டுங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரை வாசகத்தை வந்து பஸ்ஸில் எல்லாம் வந்து தமிழக அரசு ஒட்டியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதுதான் வந்து அவங்க வந்து விலங்குகள்கிட்ட அனைத்துடன் பாசம் காட்டணும்னு சொல்லிட்டு அரசாங்கம் வந்து வெளிப்படையாக அறிவிச்சிருக்கு. அது வந்து மிக மிக சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி விலங்குகளை கொடுமைப்படுத்துகிறவர்களுக்கு தண்டனை அப்படிங்கிறதும் 5 வருடம் வரைக்கும் தண்டனை அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்குது. வரவேற்கத்தக்கது. தன்னை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்க வேண்டியது நம்ம தான். பிரச்சனைக்குரியதை அப்புறப்படுத்த வேண்டியது அரசாங்கம். அதை நிச்சயமாக அவங்களும் செஞ்சுருவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, அந்த தெருநாய்ங்கிறது அந்த தெருவை விட்டு வெளியே வராது. ஏன்னா அடுத்த தெருவை விட்டு போனால் அடுத்த தெருநாய் இவங்ககிட்ட சண்டை வந்துடும். ஸோ இந்த தெருநாய் இந்த தெருவில் இருக்கும், அந்த தெருநாய் இந்த தெருவில் இருக்கும். அந்த தெருவுக்குள்ளே வாழ்கிறது தான் தெருநாய். அப்புறம் அந்த ஊர் சுற்றி நாயின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஊர் சுற்றி நாயின்றது என்னன்னா, அந்த நாய் எல்லா இடத்துக்கும் போகும். இந்த தெருவுக்கும் போவோம், அந்த தெருவுக்கு போவோம், அடுத்த தெருவுக்கு போவோம், குப்பைமேட்டுக்கு போவோம், எல்லா இடத்துக்கும் போவோம். அதை எந்த நாயும் கட்டுப்படுத்த முடியாது. அது கட்டுப்பாடு இல்லாமல் தெரியுது. அதனால தான் மனுஷங்க வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் சுற்றினா ஊர் சுற்றி நாய் மாதிரி சுற்றாதுறானாங்க. ஸோ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் எங்கே வேணால் குப்பைமேடு வரைக்கும் சுற்றுற நாய் தான் அது வந்து ஊர் சுற்றி நாய். இப்போ வந்து அரசாங்கம் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விலங்குகளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து இடம் ஒதுக்கி சாப்பாடு போடுறது அப்படிங்கிறத முடிவு எடுத்திருக்காங்க. அப்போது ஏதாவது ஒரு 2 இடத்துலையோ 3 இடத்துலையோ 4 இடத்துலையோ சாப்பாடு வச்சோம்னா இந்த ஊர் சுற்றி நாய் எங்கே இருந்தாலும் போய் சாப்பிட்ரும். ஆனால் அந்த தெருநாய்கள் வந்து அந்த தெருவை எல்லையை தாண்டி வெளியே வர முடியாது, வெளியே வரவும் வராது. அப்படி வந்தால் அது தெருநாய் கிடையாது. அப்போது எங்கோ ஒரு 3 இடமோ 4 இடமோ அரசாங்கம் சாப்பாடு ஒதுக்கி கொடுத்தா அந்த ஊர் சுற்றி நாய்கள் சாப்பிடும். அப்படி இல்லை இந்த தெருநாய்களும் அது பசி பட்டினியால் வாடி அந்த இடத்த தேடி போனாலும் அங்கே பெரிய சண்டை வரும், பெரிய பிரச்சனை வரும். அது வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு போய் நிற்கும். அப்போது அந்த தெருநாய்களுக்கு அரசாங்கம் சாப்பாடு போகிறதுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்குறாங்கன்னா அந்த தெருவுக்குள்ளே ஒரு இடத்துல ஒதுக்கி கொடுத்துட்டாங்கன்னா அங்கே சாப்பிட்டு அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. இப்போவும் அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை வேண்டுகோளாக கேட்குறேன். ஏதாவது நாய் கடிக்குதோ விரட்டுதோ அப்படின்னா அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அந்த நாயை அப்புறப்படுத்துங்க. அரசாங்கத்துக்கிட்ட தற்காலிகமாக காப்பகம் இல்லைன்னா கூட அரசாங்கம் நிதி உதவி பெறக்கூடிய அமைப்புகள்கிட்ட காப்பகம் இருக்குது. அவங்கக்கிட்ட அவசர காலத்துக்கு அது வரைக்கும் நீங்கள் இதை காப்பகம் கட்டுற வரைக்கும் அவசர காலத்துக்கு அந்த காப்பகங்களில் கொண்டு போய் வைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சால் இந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வாக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன். நீங்களும் உணவளிக்க உதவலாம். Please help us to feed.